இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வானதிக்கு கால்வலி அதிகமா இருக்கு. அப்படியா? ரொம்ப வலிக்குதா? போய் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அவளுக்கு ஒத்தடம் கொடுக்கறீங்களா? ஒத்தடமா? குடுக்கறேன் குடுக்கறேங்க, குடுக்கறேன் சம்பந்தியம்மா, குடுக்கறேன். இருமா, எடுத்துட்டு வரேன். ஆர்த்தி நில்லு. நீ எங்க போற? ஒத்தடம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே. அத அம்மா பாத்துப்பாங்க. நீ போய் தைலம் எடுத்துட்டு வந்து வானதியோட காலுக்கு தேய்ச்சி விடு. என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல இதோ இப்ப வந்துடுறேன். அம்மா, எதுக்குமா இதெல்லாம்? எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு? இந்த மாதிரி நேரத்துலதான் அவங்க 2 பேரும் உனக்காக ஏதாவது செஞ்சா உண்டு. அம்மா சொல்றது கரெக்ட் தான் வானதி. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. வந்ததுக்கு அவங்க இதையாவது செய்யட்டும். சரி, நீ வா, தூக்கு. அவளுக்கு ஒண்ணு இல்லடா, அப்படியே மறுபடியும் தூக்குற. இல்லம்மா, மத்தவங்க எல்லாம் நம்பணும்ல, அதுக்கு தான் தூக்கிறேன். தூக்கு தூக்கு. வாமா, என்ன கையில பைய? கேக்குப்பா. கேக்கா? இன்னுமா யாருக்காவது பர்த்டேவா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லனா அப்போ நம்ம வீட்ல இன்னைக்கு யாருக்காவது கல்யாண நாளா ஸ்வேதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அதான் என்ன விஷயம்னு கேக்குறேம்மா. சொல்றேன் மாமா, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. வர வேண்டியவங்க வந்ததும் உங்களுக்கே அது என்னன்னு தெரியும். யாரு இங்க வர போறாங்க? அப்படி என்ன விஷயம் எங்களுக்கு தெரிய போகுது? ஏன் ஸ்வேதா, இதுக்கு நீ இவ்ளோ பில்டப் கொடுக்கறதுக்கு அது என்ன விஷயம்னு சொல்லிடலாம்ல. அத்தை பாருங்க அத்தை, ஏதோ சந்தோஷமான விஷயம்னு கேக்கெல்லாம் வாங்கிட்டு என்னன்னு நம்ம கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறா. அதெல்லாம் நான் கேட்டா அவ சொல்லுவா. நான் ஆர்த்தி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நீ வீட்டுக்குள்ளேயே வரணும். ஐயோ அக்கா, எதுக்குக்கா இதெல்லாம்? ஒரு பெரிய கேஸ்ல கோர்ட்ல வாதாடி ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். நீ வாதாடினதை பார்த்து கோர்ட்ல இவ்வளவு கண்ணு பட்டிருக்கும். நீ பேசாம இரு. ஸ்வேதா, ராஜாங்கிறது 2 எழுத்து பேர் தானே? நீ என்ன இவ்ளோ நிலத்துக்கு எழுதி வச்சிருக்க? அது யார் பேரு? இது அவர் பேர் இல்ல, அவர் கேஸ்ல ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள்னு எழுதியிருக்கு. ஓ, வாழ்த்துக்கள். சரி சரி சரி, நீங்க கட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னும் பெரிய பெரிய கேஸ்ல நீங்க ஜெயிச்சு நிறைய வெற்றிகளை பார்க்கணும். தேங்க்ஸ் மேம். என்னம்மா, வெறும் வாழ்த்துக்கள் தானா? எவ்வளவு பெரிய கேஸ்ல அவரு ஜெயிச்சிருக்காரு. நம்ம சார்பா ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாமா? பரிசு தானே, எல்லாம் ரெடியா இருக்கு. என்ன பரிசு ராஜி? நான் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்க போறேன். அந்த பொறுப்பு தான் அவருக்கான பரிசு. புரியலம்மா. இத்தனை வருஷமா நம்ம கம்பெனியோட லீகல் அட்வைசரா இருந்த மிஸ்டர் குருமூர்த்தி நேத்தோட நம்ம ஆபீஸ்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டாரு. அந்த இடத்துக்கு இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளைய தான் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
உட்காருங்க. ம். நல்ல விஷயம் தாம்மா. நம்ம கம்பெனிக்கு நம்ம மாப்பிள்ளை லீகல் அட்வைசரா இருக்கிறது நல்ல விஷயம் தானே. என்ன நல்ல விஷயம்? குருமூர்த்தி சார் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. ஆனா ராஜா இப்பதான் கேஸ் அட்டன் பண்ணிட்டே வந்திருக்காரு. எனக்கு என்னமோ நம்ம ஆஃபீஸ் ப்ரெஷர்லாம் ராஜாவால சமாளிக்க முடியும்னு தோணலை. மா இதெல்லாம் சரி வராதுமா. நம்ம வேற யாரையாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அட்வொகேட்டை அப்பாயிண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஜீவா, நான் உன்கிட்ட கருத்து கேட்கல. ஏன் முடிவு என்னங்கறத நான் சொல்லிட்டேன். கருத்து சொல்றேன்னு இல்லைம்மா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம பிஸ்னஸை பற்றின ஐடியாவும் இல்லாமல், அட்வொகேட் ஃபீல்ட்லேயும் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ராஜாவால் எப்படி அவ்வளோ பெரிய பொறுப்பை சரியாக ஹேண்டில் பண்ண முடியும்? அதெல்லாம் மாப்பிள்ள பார்த்துப்பாரு. நீ ஒன்னும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஆமா, வார்த்தைக்கு வார்த்தை அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்றியே. மாப்பிள்ளையாவது கோர்ட்ல வாதாடி ஒரு கேஸுக்கு 2 கேஸ்ல ஜெயிச்சிருக்காரு. ஆனா அட்வொகேட் குருமூர்த்திய நான் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவரு ஒரு கேஸ்ல கூட ஜெயிச்சதில்ல. அது தெரியுமா உனக்கு? அவரே இத்தனை வருஷமா நம்ம கம்பெனியோட லீகல் விஷயங்களை எல்லாம் நல்லபடியா கவனிச்சுக்கும் போது மாப்பிள்ளையால அதை செய்ய முடியாதா என்ன? இல்லைம்மா, நான் அப்படி... நீ எதுவும் சொல்ல வேண்டாம் ஜீவா. மாப்பிள்ள, நம்ம கம்பெனியோட லீகல் அட்வைசரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? நீங்கள் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறப்போ அது எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன்? நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் கண்டிப்பாக பொறுப்பாக பார்த்துப்பேன் மேடம். இந்த பொறுப்புக்கு தகுதியான ஒருத்தராதான் நான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்றேன். நீங்க நல்லபடியா கம்பெனியை கவனிச்சுக்கோங்க. நான் மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க நாளையில இருந்தே ஆபீஸ்க்கு போயிடலாம். தேங்க்ஸ் மேடம். நீங்க ரொம்ப பசியோட இருப்பீங்க, முதல்ல போய் சாப்பிடுங்க. ம். என்னங்க? ம். ம். மாப்பிள்ள வாங்க போலாம். வாங்க சம்பந்தி.